ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தலபத் துனியா ஹலாலன், யாரு துனியாவை ஹலாலான அமைப்புல சம்பாதிக்கிறாரோ, யாரு துனியாவை ஹலாலான அமைப்புல சம்பாதிக்கிறாரோ அவருடைய நியத் என்ன? இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா, நான் யாருக்கிட்ட கையேந்த கூடாது என்ற நியத்துல, நான் யாருக்கிட்ட கையேந்த கூடாது என்ற நியத்துல. இரண்டாவது வஸஅயன் அலா அஹ்லிஹி, நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவழிக்கணும் என்ற நியத்துல. வதஅஃபுஃபன் அலா ஜாரிஹி, என்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் கஷ்டமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நான் கொஞ்சம் செலவழிக்கணும். ஒன்று அடுத்தவன் கிட்ட கையேந்த கூடாது, இரண்டாவது என் ஃபேமிலியை பார்த்துக்கொள்ளணும், மூணாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த நிலைமையில அவர் ஹலாலான சம்பாத்தியம் செய்யறதாக இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் இவர் எழும்பக்கூடிய நேரத்துல அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்றா லைலத்துல் பத்ர், அதாவது 14ஆம் இரவு 15ஆம் இரவு நாங்க போயடேன்னு சொல்லுவோமே, பௌர்ணமி நிலவ போல இந்த வியாபாரியுடைய முகம் அந்த கியாமத்துடைய நாள் பிரகாசமாயி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தலபத் துனியா ஹலாலன், ஒருத்தர் ஹலாலான அமைப்புல சம்பாதிக்கிறார், அவர்கிட்ட வட்டி இல்ல, சூது இல்ல, ஒன்றுமே இல்ல, சுத்த ஹலால் தான். ஆனா அவருடைய நியத் என்ன? முகாசிரன், நான் மல்டி மில்லியனர் ஆகணும், நான் மல்டி மில்லியனர் ஆகணும். முராயியன், அடுத்தவனுக்கு காட்டணும். முஃபாகிரன், பெருமைக்காக வேண்டி செய்யறான். எனவே சம்பாத்தியம் ஹலால் தான், ஆனா நியத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் இவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல வஹுவ அலைஹி கத்பான், அல்லாஹ் இவருடைய விஷயத்துல கடினமான கோபத்தில் இருப்பான். அந்த நிலைமையில தான் அல்லாஹ்வை சந்திப்பார் என்பதா. வட்டி இல்ல, சூது இல்ல, ஹராம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஆனா நியத்து மட்டும் பிழையா இருந்துச்சு. நான் மல்டி மில்லியனர் ஆகணும், அடுத்தவனுக்கு காட்டணும், நான் பெருசா பெருமையாக இருக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நியத்து பிழையாகிட்டு கடைசிக்கு கியாமத்துடைய நாள் அல்லாஹுடைய கோபத்துக்குரிய ஒரு மனிதனாக எழுப்பப்படுவார். எனவே நாங்களும் காலையில் எழும்பி வரக்கூடிய நேரத்துல ஆபீஸ்க்கு வாரோம், வேலை செய்யறதுக்கு வாரோம், பிசினஸுக்கு வாரோம். நீங்க சிஇஓ இருக்கலாம், எம்டியா இருக்கலாம், எம்ப்ளாயியா இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனா ஒரு சம்பாத்தியத்துக்காக வேண்டி வாரீங்க. முதலாவதாக நியத்தை சீராக்கி, எப்ப நியத்தை நாங்க சீராக்கி கொள்வோமோ ரப்புல் ஆலமீன் ஃபீ சபீலில்லாஹுடைய கூலியை தருவான். ரப்புல் ஆலமீன் கியாமத்துடைய நாள் எங்கட முகங்களை பிரகாசமாக்குவான். ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கியாமத்துடைய நாள் எங்களே எழப்பட்டுவான். முதலாவது நியத்து சீராகணும். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த வியாபாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க சுன்னத்களை ஹயாத்தம். எப்ப ஒரு வியாபாரம் ஹலால் ஆகும் என்றா நியத்து மாத்திரம் அல்ல. சில நேரத்துக்கு நாங்க தொழக்கூடிய நேரத்துல எல்லா பர்லுகளை சரியான அமைப்புல செய்யறோம், ஆனா நியத்து அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இருந்தா அந்த தொழுகையில ஃபாத்திஹா, சுஜூத், ருக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா நியத்து ஆஜியாருக்கு காட்டணும், மௌலவி சாஹிபுக்கு காட்டணும் வேண்டியதுன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நியத்து சரியா இருக்குது, ருக்கு, சுஜூத், இவருடைய ஃபாத்திஹா இதுவல்ல பிழை இருந்தா அவருக்கும் என்ன சரி கிடைக்குமா? அவருக்கும் ஒன்றும் கிடைக்கும். எனவே நீயத்தை சீராக்குறத போல நாங்க பஜாருக்கு வார நேரத்தில இருந்து, வீட்டிலிருந்து வெளியாகிறீங்களா, அந்த வெளியாகக்கூடிய நேரத்திலே இருந்து சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தோம் என்றா அந்த முழு ஜர்னி, அந்த காலையில இருந்து மாலை வர காட்டின் பஜார்ல செலவழிக்கக்கூடிய நேரம் அது ஒரு இபாதத்தாக கருதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஓதக்கூடிய துஆக்கள் இருக்குது. எனவே எப்படி தொழுகைக்குள்ள துஆக்கள் இருக்குதோ பஜாருக்கு போகக்கூடிய நேரத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ஸூகி வ கைர மா ஃபீஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ர மா ஃபீஹா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஸீப ஃபீஹா ஸஃபகன் காஸிரா அவ் யமீனன் ஃபாஜிரா. யா அல்லாஹ், நான் இந்த பஜாருடைய நலவுகளை கேட்கிறேன், இதுக்குள்ள உள்ள எல்லா நலவுகளை கேட்கிறேன். யா அல்லாஹ், இந்த பஜாருடைய கெடுதிகள் இருந்து உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், எல்லா கெடுதிகள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நான் இப்ப பஜாருக்கு போறேன். யா அல்லாஹ், இந்த பஜார்ல என்னைய நீ அடுத்த மக்கள் மூலமாக ஏமாற வச்சு பெரிய நஷ்டங்களுக்கும் ஆளாக்கிறாதே. யா அல்லாஹ்,
யால இந்த பஜார்ல சல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பொய் சத்தியங்களை சொல்லி ஹராமான விடயங்களை செய்யறதுக்கும் என்னை ஆக்கிடாதே யாழ்லா என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான துஆ. அது மாத்திரம் இல்ல, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத். இதே இந்த சின்னொரு துண்டு கூடியாக வரும். வஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இத யாரு பஜார்ல ஒரு தரக்கு ஓதுவாங்களோ 1 மில்லியன் 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும், 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்தப்படும். சும்மா யோசிங்க, கஸ்டமர்ஸ் வராத நேரம் நாங்க சும்மா அரட்டை அடிச்சு கொண்டே இருப்போம், இன்னொருத்தனை கிண்டி கொண்டே இருப்போம், தேவையில்லாத பேசிக் கொண்டிருப்போம், போனை நொட்டி இருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 1 மில்லியன், சும்மா இல்ல 1 மில்லியன் நன்மைகள், பாவங்கள் மன்னிக்கப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படும். எனவே அவர் இருக்கிறது பஜார்ல, ஆனா அவர் சொர்க்கத்துடைய ஒரு பூஞ்சோலில் இருக்கிறது போல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதுக்குள்ள உள்ள அதுகார்கள் இருக்குது. அந்த அதுகார்களை நாங்க சுன்னத்தான நியத்தை சீராக்குறது, சுன்னத்தான துஆக்களை ஓதுறது. அது மாத்திரம் அல்ல, ஆக்டிவிட்டிஸ் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த குடுக்கல் வாங்கலுடைய ஆக்டிவிட்டிஸையும் சரியான அமைப்புல சீராக்குறது ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல 7-8 விஷயங்களை படிச்சு தந்தாங்க. சொன்னாங்க, இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்புத் துஜார், இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்புத் துஜார். ஆக பரிசுத்தமான சம்பாத்தியம் ஒரு வியாபாரியுடைய சம்பாத்தியம் என்பதாம். ஒரு வியாபாரியுடைய சம்பாத்தியம் ஆக பரிசுத்தமான உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. கனிமத்துக்கு பின்னால, அதே மாதிரி தீனுடைய விஷயங்கள் இருந்து எடுக்கக்கூடிய கூலிகளுக்கு பின்னால, அதே மாதிரி சொல்லுவாங்க வியாபாரம், விவசாயத்தை விட வியாபாரத்தில் அல்லாஹ் பெரியோரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். எனவே ஆக முக்கியமான பரிசுத்தமான ஒரு சம்பாத்தியம் தான் கஸ்புத் துஜார், வியாபாரியுடைய சம்பாத்தியம் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அப்படியே முடிக்கல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சொல்றாங்க அந்த வியாபாரியுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும். அது என்ன? அல்லதீன இதா ஹத்தஸு லம் யக்ஸிபு, அவர் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பேசினா போய் பேச மாட்டார், பேசினா போய் பேச மாட்டார். சைனீஸ் சாவனம், ஜப்பானீஸ் ஆஜியார், பயமில்ல ஆஜியார், நாங்க கேரண்டி தாரோம் ஆஜியார், இல்ல இல்ல. அல்லதீன இதா ஹத்தஸு லம் யக்ஸிபு, அவர் போய் பேச மாட்டார். வஇதா வஅது லம் யுக்லிஃபு, அவர் ஒரு வாக்கொண்டு கொடுத்தா, இந்த டேட் நான் உங்களுக்கு கடனை திருப்பி தாரேன், நீங்க செக்க பயமில்லாம போடுங்க, அது பவுன்ஸ் ஆகாது. வஇதா வஅது லம் யுக்லிஃபு, அவருடைய வாக்க அவர் மாற்றம் செய்ய மாட்டார். வஇதா அத்மினு லம் யகூனு, அவரை நம்பினா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார், அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார். அவர் பஜார்ல ஒரு சாமானத்தை வாங்குறதாக இருந்தாலும் மிச்சம் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். என்ன ஆச்சார் கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, இதை விட்டு எங்களுக்கு அங்க போயிட்டு எடுக்க, இந்த பெரிய சாமானமா, இல்ல இல்ல, அவர் கூட கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். அவற்ற சாமானத்தை விற்கக்கூடிய நேரத்திலேயும் எல்லைய மீறி புகழ மாட்டார், எல்லைய மீறி புகழ மாட்டார். அதே மாதிரி அவருக்கு வர வேண்டிய ஏதாவது கடன் இருந்தா, அவர் கொடுக்க வேண்டிய ஏதாவது கடன் இருந்தா, பணம் இருந்து கொண்டு ரப்பர் மாதிரி இழுத்து கொண்டு இருக்க மாட்டார். கல் இருக்குது வந்தா சரி சரி நாளைக்கு வாங்கலே, காலையில வந்தா கொஞ்சம் மாலையில வாங்கலே, கொஞ்சம் 2 ஹவருக்கு பிறகு வாங்கல, இருந்தா கொடுத்துருவாப்பா, ஏவாப்பா இவ்வளவு இருக்கிறாய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அநியாயம் என்பதாக சொல்லுவாங்க, ஆபரேஷன் என்பதாக. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வைதா கான அலைஹிம் லம் யும்திலு வைதா கான லஹு லம் யுஸிரு, அவருக்கு வர வேண்டிய ஒரு கடன் இருந்தா புளியவும் மாட்டார் என்பதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வர வேண்டிய கடனுடைய விஷயத்துல கொஞ்சம் டைம் தருவார், கொடுக்க வேண்டிய கடனுடைய விஷயத்துல டைம் கொடுப்பார். எனவே ஒரு ஹதீஸ்ல இந்த எல்லாம் குவாலிட்டிஸ சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த முறையில வியாபாரம் செய்யறவர் இருக்கிறாரே, இவருடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருடைய சம்பாத்தியம் ஆக பரிசுத்தமான சம்பாத்தியம். வேற ஹதீஸ்கள்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான்,
வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹுடைய துஆ இருக்குது. ரஹிமல்லாஹும் ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்வானா. அசருக்கு முன்னால 4 ரக்காத் தொழக்கூடியவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்ற ஒரு ஹதீஸ் இருக்குதா இல்லையா? ரஹிமல்லாஹும் ரஅன் ஸல்லா அர்பஅன் கப்ல அல் அஸ்ரி, அசருக்கு முன்னால 4 ரக்காத் யாரு தொழுறாங்களோ அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹிமல்லாஹும் ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்யட்டும். யாரு? அவர் குடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நேரத்துல, அவர் குடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நேரத்துல மிருதுவான முறையில நடந்து கொள்றாரே, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்றார். எனவே யாருக்கிட்ட மிருதுவான தன்மை இருக்குதோ, ரசூலுல்லாஹுடைய துஆ இருக்குது குடுக்கல் வாங்கலுடைய நேரத்துல, அது லேசான ஒரு விஷயம் அல்ல, கஷ்டமான ஒரு விஷயம் தான். எனவே இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல எங்கட நல்ல குவாலிட்டிஸ காட்டுறது ஆக கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, மன் அகால நாதிமன், மன் அகால நாதிமன், யாரு கைசேதப்பட்டு ஒரு சாமனத்தை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நேரத்துல சந்தோஷமாக பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ரிட்டர்ன் பண்ற சாமனத்தை நான் அப்படியே கபூல் செய்யறேன் என்று வித்தவர் சந்தோஷமாக கபூல் செய்யறார். உதாரணத்துக்கு ஒருத்தர் சாமானத்தை வாங்கிட்டு போனார் வீட்டுக்கு, வைஃபும் பார்த்தா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு அமைப்புல ஆஜார் எங்களுக்கு இதை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணலுமா, பிரச்சனையே இல்ல தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிட்டு போங்க. யாரு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சாமனத்தை சந்தோஷமாக கபூல் செய்வாங்களோ, அகாலஹுல்லாஹு அஸராதஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் இவர் பாவங்களோட குறைபாடுகளோட திரும்பி அல்லாஹ் கிட்ட வரக்கூடிய நேரத்துல அந்த குறைகளோடு அல்லாஹ் இந்த மனுஷனை கபூல் செய்வான் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வியாபாரத்துடைய நேரத்துல அல்லாஹுடைய சிந்தனை யாருக்கு இருக்குதோ அவருக்கு தான் இந்த விஷயங்களை செய்யலாம். ரபுல் ஆலமீன மறந்து பணத்தாலதான் எல்லாம் நடக்கும், சம்பாதிச்சாதான் எல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையோட செஞ்சா இந்த குவாலிட்டிஸ காட்டுறது இருக்குது, இது லேசான ஒரு விஷயம் அல்ல. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க விளங்கிக் கொள்ளணும், பரக்கத் என்று சொல்றது பணம் கூடுறது அல்ல. பரக்கத் என்று சொல்றது ரபுல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரஹ்மத் என்பதை நாங்கள் விளங்குகிறோம்.